செகண்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்சா கத்தக்குறிச்சி விசஸ் திருநாங்கப்பட்டி. கத்தக்குறிச்சி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். போன மேட்ச் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆனாங்க. முதல் பாலே அப் டு கேரளா குயிக்கராக வந்திருக்கு. டாட் பாலோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பவுலர் கனகி. நெக்ஸ்ட் ஒன் அப் டு கேரளா டாப் பேட்ச் மாட்டிருக்காங்க. சான்ஸ் நல்ல டேக் அண்ட் கீப்பர். நல்ல முக்கியமான விக்கெட்டை பவர் பிளேலே பிடிச்சி கொடுத்துருக்காங்க பவுலர் கனகி. மலை சப்போர்ட் பண்ணி போனாங்க. நல்ல லென்த் பிடிச்சாங்க. இறங்கி போனதை பார்த்து டாட் பவுல் அப் டு கேரளா குயிக்கராக வந்திருக்கு. ஃபுட் லென்த்தில் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த முறை டாட் பாலும் தான். பேக் டு பேக் டாட் பாலை மட்டுமே பதிவு பண்ணியிருக்காங்க பவுலர் கனகி. ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. நல்ல லென்த் பிடிச்சாங்க. இறங்கி போனதை பார்த்து பவுலர் கனகி. பேக் டு பேக் நல்ல மைண்ட் கேம் விளாட்றாங்க கனகி. டாட் பாலவே மாற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லா பந்தையுமே. சான்ஸ் ஃபார் மைடன் நான் பார்ப்போம். பெரிய சுத்தலுக்கு போனாங்க. டாட் பாலுங்க. பேக் டு பேக் டாட்டை மட்டுமே பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஓவரில் பவர் பிளேல. டோர்னமெண்ட்டோட முதல் மெய்டன் ஓவரை பதிவு பண்ணியிருக்காங்க கனகி. வாழ்த்துக்கள். வெல் பவுல் கனகி. அதுவும் பவர் பிளே ஓவரை மெய்டன் போட்டு போயிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் செகண்ட் ஓவர் போல் அப் டு அக்கிங் லென்த்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலர் கையிலேருந்து ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். அப் டு அக்கிங் லென்த்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். பேக் டு பேக் எங்கே டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. டாட் பால் நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை நோ பால் கால் பண்ணியிருக்காங்க. அம்பையர் ஸ்டெப் நோ பால் நினைக்கிறேன். நோ பால். The loud call from டாட் பால். இங்கே நோ பாலாக மாதிரி இருக்கு. ஃப்ரீ பாலை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. பாப்பா ஸ்டேக்கில் மலை அரடி பட்டத்துக்கு சொந்தக்காரன் வேறு சொன்னாங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. அங்கே தெளிவாக உள்ள பாக்ஸுக்குள்ள சொல்லியிருக்காப்ல பவுலர் டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பால். யங்ஸ்டர் பவுலர்ஸை நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்க்குறோம். எல்லா யங்ஸ்டர்ஸுமே பந்து பியூராக போடுறாங்க. குயிக்கராக வந்துருங்க பாக்ஸில். பேக் டு பேக் பாக்ஸில் சார் டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க பவுலர். பாட்டா பவுலிங். இப்போ பாருங்க பவுலரோட ரன் அப்போ பியூராக போட்டாங்க. இந்த முறை பேச யூஸ் பண்ணி டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. டாட் பால் பேக் டு பேக் மூணையுமே டாட் பாலாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் தெளிவாக அடிச்சாருங்க லைனில். பேக் டு பேக் டாட்டாஸை பதிவு பண்ணி முக்கியமான ஓவராக போட்டு கொடுத்துருக்காங்க. க்ரூஷியலான ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஓவர். வெரி க்ளோஸாக சொல்ல முடியாது. 2 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண முதல் ஓவர் போட்ட கணக்கு. மீண்டும் ஓவர் போட்ட கணக்கு. இந்த முறையும் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை கணக்கு. அப்போ பாக்ஸில் அடிச்சாங்க தெளிவாக. பேட்ஸ்மேன் ஏறி போனதை பார்த்து வித்தே கொடுக்கல. டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. டாட் பால் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஃபுட் லென்த்தில் டாட் பால் இறங்கி போனதை பார்த்து தெளிவாக குத்துனாங்க. முன்னாடியே டாட் பால் பேக் டு பேக் டாட்டாஸ் மட்டுமே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க 2 பவுலர் சேர்ந்து. இந்த தடவை தெளிவாக போட்டாங்க யாக்கிங் லென்த்தில். டாட் பால் மாற்றி மாற்றி வேரியேஷனில் போட்டு கொடுத்துருக்காங்க பவுலர் கனகி தெளிவாக. இந்த தடவை எச்சிருந்திருக்கு பேட்டில் விக்கெட்டுங்க. முக்கியமான விக்கெட்டை இந்த ஓவர்லேயே பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இங்கே பேக் டு பேக் டாட்டாஸை பதிவு பண்ணி நல்ல விக்கெட்லாம் பிடிச்சி கொடுத்துருக்காங்க கனகி. பவுலிங் எஃபெக்ட் நல்லா இருக்குது இவங்க டீம் கிட்ட. முடிவில் 3 ரன் ஆடி இருக்காங்க. முதல் ஓவரை மெய்டனாக மாற்றி கொடுத்தாங்க. 2வது ஓவரை யங்ஸ்டர் 2 ரனில் போட்டாப்புல. இப்போ 3வது ஓவரை 1 ரனில் போட்டு கொடுத்துட்டு முடிச்சுட்டு போயிருக்காங்க கனகி. வாட்ட பவுலிங் எஃபெக்ட். ஸ்டார்ட்னா பிரதீப். அது விளையாடிச்சு போடப்பட்ட பந்து கேப்பில் கேட்சா பிடிச்சு டிராப் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா 2 அலோவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரன்னிங் பிட்வீன் பாப்போம். 2 கிடைச்சிருக்கு. ஈஸி 2. பிட்டி கட் பண்ணாங்க. இந்த தடவை கேட்ச்க்கான வாய்ப்பான பாப்போம். குத்துனா நல்லா திரும்பிரும். பால் ஸ்டாப் பண்ண முடியல. ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. பேக் டு பேக் டபுள் செய்யப்படுகிறது. நன்றி நடுவர். நெக்ஸ்ட் ஒன். இது வரைக்கும் நல்லா போட்டுருக்காங்க. இந்த முறையும் அண்டர்ல வந்திருக்கு டாட் பால். ஒன் மோர் டாட். அப் டு அக்கிங் லென்த்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு டாட் பால். பேக் டு பேக் டாட்டாஸ் மட்டுமே எல்லா பாலர்ஸும் பதிவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல். நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட் இருந்த பந்து நல்ல ஒரு சீவுனாங்க மிட் கவரில். ஓட்டங்களின் எண்ணிக்கை 1. சாரி நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் 1 மட்டும். ஹைட் மேன் ஸ்ட்ரைக்கில் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. டாட் பால் மீண்டும் பேக் டு பேக் டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. பிரதீப் முடிவில் 8 ரன் ஆடி இருக்காங்க இந்த ஓவரை.
4 ரன்ல போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மைதானத்தில் 4 ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண ராஜ்குமார் இது வரைக்கும் தப்பே இல்லாம பந்து நல்ல ஒரு மட்டை போட்டுருக்காங்க. பணி. நேருக்கு நேரு நல்ல ஸ்டாப் அங்க ஃபீல்டரும் எஃபோர்ட் போட்டு கொடுக்காங்க. கண்டிப்பா கேட்ச் சிங்கிள் கிடைச்சது. சிங்கிள் ஸ்டாப் பண்ணனும் அப்படி. நெக்ஸ்ட் ஆன் உடைச்சு போட்ட பந்து இந்த தடவை நல்ல ஸ்டாப்ங்க யங்ஸ்டர். சிங்கிள் அலோவ் பண்ணிருக்காங்க. சிங்கிள் அலோவ் பண்றதுல தப்பு இல்ல. பேக் டு பேக் சிங்கிள். ஒரு ஓட்டம் மட்டும். இந்த முறை தப்பான பால் லெக் பை. அங்கே நிற்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கம்மியான ஸ்கோர் தான் இருக்குது, பெரிய ஷாட்டுக்கு தான் இனிமேல் போகணும் அப்படின்ற ஸ்ட்ரைக் மைண்டில் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 3 ரிமைனிங் இன் திஸ் ஓவர். உடச்சு போட்ட பந்து லெக் பை. பேக் டு பேக் லெக் பையில் டாட் பாலாகவும் மாற்றி கொடுத்துருக்காங்க பவுலர். 2 பந்துக்கு 2 பெரிய ஷாட் ஆனால் தான் கொஞ்சம் பவுலிங்கில் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப் டு ஏக்கரில் தெளிவாக போட்டாங்க டாட் பால். பேக் டு பேக் டாட்டஸ். அப் டு ஏக்கிங்லேருந்து பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. கொடுக்காத பந்து வீச்சு பவுலர் கையில இருந்து லாங் ஆப்ல இங்கே சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல இப்படி யாருமே பவுலிங் போட்டு டிஃபெண்ட் பண்ணது இல்லை. டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 12 ரன் அடிக்காங்க. 13 டார்கெட். 12 அப்படின்ற டார்கெட்ல உள்ள வந்திருக்காங்க. சாரி 13 அப்படின்னு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல கணக்கு. செகண்ட் ஒன் இந்த குத்து நடத்தல நல்லா திரும்பி இருக்கு. டாட் பால் பவுலிங் இல்ல விஜய். பேக் டு பேக் 2 பந்தையுமே டாட்டா மாத்தி கொடுத்துருக்காங்க கம்மியான ஸ்கோர்ல. ஸ்விட்ச் கிட்ட தெளிவான கனெக்ட் இருந்திருக்கு. கண்டிப்பா போயிரும் பவுண்டரி. போயிருமான்னு பார்ப்போம். கல்லில் பட்டுச்சுன்னா 2 ஓடி தான் எடுக்கணும். கண்டிப்பா 2 ரன் ஓடி இருக்காங்க. ஓட்டம் பெறுவார்களா இல்லை. நல்லதொரு தடுபால் ஏரி கமிட் ஆகி குறுக்க மறிச்சிட்டாங்க. கண்டிப்பா பவுண்டரி போயிரும் தான் கூறி கொண்டிருக்கிறோம். அங்க பவுண்டரி கணக்கு பட்டன்ற முதல் பவுண்டரி. நன்றி நடுவரே. பவர் பிளேயோட ரிமைனிங் 2 ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. சென்சிபிள் பிளே கட்டுக்கு போனாங்க. ரன் அவுட்கான சான்ஸ் இருந்திருக்கு. ரன் அவுட். விக்கெட். உடைச்சு போட்ட பந்து இந்த முறை தெரியும். அப் டு ஏக்கர்ல நேருக்கு நேர் எடுத்தாங்க. அம்பையர் நோ பாலும் கொடுத்திருக்காங்க. சிங்கிளும் கிடைச்சிருக்கு. நோ பால் பிளஸ் சிங்கிள். ஒரு ஓட்டம் மட்டும் பெரும் வாய்ப்பு. இங்க கரெக்ட்டா யூஸ் பண்றாங்கன்னு பாப்போம். பாலா ஸ்ட்ரைக்ல நேருக்கு நேர் ஃபிளாட்டா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6. அட்லாஸ்ட் இந்த 6ஓட இந்த மேட்சை வின் பண்றாங்க. வின் பண்ணி இங்க குவார்டர் ஃபைனலுக்கு தகுதி பெறாங்க.